குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு வெனஸ்டே ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு குட்டி விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. நானாக்கு உடம்பு சரியில்லை. நேற்று மார்னிங் நான் நல்லா தான் நானாக கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நல்லா தான் போனார். நேற்று ஈவினிங் நானும் எதுவுமே நினைக்கவே இல்லை. எப்போயும் போல் கூட்டிகிட்டு வர மாதிரி போய் கூட்டிகிட்டு வந்தால் ஈவினிங் வரும்போதே காய்ச்சல் சளியோடு வந்துட்டார். வேன்லேருந்து இறங்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. மூஞ்சிலாம் ரொம்ப கொடுன்னு இருந்துருச்சு. அப்போவே தெரிஞ்சிருச்சு போச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அதுவும் நானாக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துச்சுன்னா படக்குன்னு தேவலையே ஆகாதுங்க. ரொம்ப லேட் ஆகும். அதோட அவனும் கஷ்டப்பட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு ரொம்பவே மனசு எனக்கு சொல்லவே முடியல. நேற்றுலேருந்தே எனக்கு சரியான தூக்கம் இல்லை. ரொம்ப நிம்மதியே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. சிரப்பெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். நேற்று வந்ததுமே சிரப்பெல்லாம் கொடுத்தாச்சு. சுத்தமாக அவர் சாப்பிடவே மாட்டேன்ட்டார். சிரப் கொடுத்து நேற்று நான் சீக்கிரமே தூங்கிட்டார். ஈவினிங் தூங்கி காலையில் தான் எழுந்திரிச்சாரு. இடையில பால் மட்டும் ஆற்றி கொடுத்துருந்தேன். அது மட்டும்தான் அவர் குடித்தாருங்க. இன்றைக்கும் ஃபுல்லாக சிரப்பு தான் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தெரியுது. இருந்தாலும் பார்ப்போம். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பிளானில் தான் இருக்கேன். என்னன்னே தெரில. நம்ம எதிர்பார்க்காததான் லைஃப்பில் நடக்கும் போல். உண்மையாகவே நாம் ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. அதுதான் உண்மை. எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. லைஃப் ஒரு ஃப்ளோவில் போகும்போது நம்மளும் போயிடணும். அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு முடியலைன்னா வீடு வீடாகவே இருக்காது. முக்கியமாக குழந்தைக்கு முடியலைன்னா வீடு வீடாகவே இருக்காதுங்க. நமக்கு வேலையே ஓடாதுங்க. நமக்கு மனசும் ஒரு நிலையில் இருக்காது. நம்ம நார்மலாகவே இருக்க மாட்டோம். அதுவும் நானாக நல்லா ஓடி ஆடிட்டு இருந்துட்டு இப்போ வீடு 2 நாளாக அமைதியாக இருக்கவும் எனக்கு சரியான தூக்கம் இல்லை. எதுவுமே ஒரு மனநிலைமையே சரியில்லாத மாதிரி இருக்குது. வேலையே பார்க்க முடியல. நானாக கூடவே தான் இருந்தேன். அதுவும் உடம்பு சரியில்லைன்னா அவர் ரொம்ப அழுவார். நார்மலாக அழுவ தான் செய்வார். இருந்தாலும் உடம்பு சரியில்லாதப்போ ரொம்ப அழுவார். அவரை தூக்கிட்டே நடந்துட்டு இருந்தேன் நைட்டெல்லாம். அப்புறம் அவரை தூங்க வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அணத்திட்டு வேறு இருந்தாரா. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஓகே சரியாயிருங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கேன். இல்லைன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். இது நானாக்கு சுடு தண்ணி போட்டுட்ருக்கேங்க. அதை ஆற வச்சு கொஞ்சம் வெதுப்பாக கொடுக்கணும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.